எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் வந்து சில பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வெளியில யாருக்கும் நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரை போற சொல்லி அதெல்லாம் செய்யறதில்லை. ஆனா இன்னைக்கு இந்த அக்கேஷன் இந்த குடும்பத்திலங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அந்த மாதிரி சின்ன குழந்தையா இருந்த போது நான் வந்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டுக்கு அப்ப மகா பெரியவா அங்க வந்திருந்தாங்க. மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட்ல அங்க கூப்பிட்டு பண்ணினா நான் எங்க சித்தப்பா அங்க போயிருந்தோம். கொஞ்சம் சைலண்டா இருக்கும். அப்போ வந்து எங்க தாத்தா பாட்டி வயசானவாளா இருந்தா, அதனால என்ன பண்ணிட்டா எங்க தாத்தாவும் அங்க அழைச்சின்னு போக முடியாது பக்கத்துல இடத்துலன்னு வீட்லயே இருக்கட்டும்னு நான் எல்லாரும் கிளம்பினா நான் கிளம்பின போது இல்ல வயசான தாத்தாவை தனியா விடக்கூடாது, நீ இங்க இருன்னு சொல்லிட்டான். நான் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தேன். இல்ல எனக்கு பார்க்கணும் பெரியவாடா அப்படின்னு. இல்ல அப்படி இந்த சைடு வருவா அப்ப பார்க்கலாம் நீ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டான். என்னை விட்டுட்டு ஒரு 15 பேர் வீட்டுல இருக்கா, எல்லாரும் போயிடுச்சு. நான் வர்ச்சுவலி அழுதுட்டு இருந்தேன். என்ன பெரியவா நான் பார்த்ததே இல்லை, கேட்டிருக்கேன், எல்லாரும் சொல்லியிருக்கா, ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவா, எல்லாருக்கும் சொல்லுவா, என்ன சாரதா வைக்கல ஸ்கூல்ல பஜனை எல்லாம் உண்டு எங்களுக்கு எல்லாரும் பார்க்கலாம். அப்ப நினைச்சுட்டே இருந்த போது என்ன சொல்லிட்டா, கொஞ்ச நாள் ஆச்சு யாரா இப்படி ஒரு கூட்டம் எல்லாம் கலந்து பார்த்துட்டு திருப்பி வருவா வந்துட்டு இருந்தா. அவளா இங்க வருவாளா, எப்போ வரா பெரியவா இந்த சைடு வருவா, இங்கெல்லாம் வரமாட்டா, மெயின் ரோடு வழியா போயிடுவா அப்படின்னா. அப்ப இன்னும் அழுக வந்துட்டு நான் சாமி கிட்ட போய் உட்காந்து வெறும் அழுதுட்டேன். அப்ப பெல் அடிச்சாரு யாரோ ஒருத்தர் வந்துட்டு, சீக்கிரம் பெரியவா வந்து இந்த வீட்டுல ஒரு மகான் இருக்காளாம், அதனால அவரை வெளியில வந்து அங்க நிக்க சொல்றா வரண்டா கிட்டக்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லிடுமா நீ சீக்கிரமா நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே நான் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்க தாத்தா கிட்ட போய் நான் அப்படியே சொன்னேன், இந்த மாதிரி சொல்றேன். உடனே எங்க தாத்தா சிரிச்சுட்டு, தாத்தா வந்து பெரிய மகான், எங்க தாத்தா ஸ்ரீரங்கம் நாராயண ஐயர் சொல்லிட்டு HMV மேனேஜரா இருந்தார், சான்ஸ்கிரிட் ஸ்காலர், யோகி அவரு. அவர் உடனே சிரிச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல. அந்த ராமராம் இது மாதிரி ஒரு வஸ்திரம் போட்டுட்டு இருப்பார், போட்டு என்னையும் வான் கையை பிடிச்சிட்டு அந்த வெரண்டால வந்து நின்னோம். பெரியவா வந்தவா அங்க நிறுத்து சொல்லிட்டு, எங்க வீட்டு வாசல நிறுத்த சொல்லிட்டு தாத்தாவை பார்த்து நமஸ்காரம் பண்ண, தாத்தாவும் அவரை பண்ண. எனக்கு வந்து நிஜமா அந்த வயசுல ஒண்ணுமே தெரியாது. பெரியவாளை பார்க்கணும்னு நினைச்சது, வீட்டு வாசல்ல வந்து எங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைச்சது. அது முதல் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது, எங்க அக்கா வந்து கலைமாமணி கௌரி ராஜகோபால், அவ பாட்டு இதெல்லாம் பாடுவா, எல்லாம் அபிராமி தாரி சொல்லி கொடுத்து எல்லாம் குடிச்சு எல்லாரும் தெரியும். அவளும் அபிராமி எந்தாதி பாடுறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கா. அப்ப வந்து எல்லாம் ரெடியா பண்ணி வச்சுட்டு இருந்துச்சு. அப்ப என்ன சொல்லிட்டா, இல்ல அர்ஜென்டா பெரியவா கிளம்பிட்டா, தலைவிக்கு போறான் இங்கேருந்து, அதனால கொஞ்ச நாள் இருந்தோம், அவர் போயிடுவாரு, அப்புறம் நீங்க வேணா பாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப எங்க அக்கா எங்க அம்மா வளர்க்கலாருக்கு ரொம்ப வந்து இந்த மாதிரி பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்க இருக்கக்கூடாது, எல்லாம் நீங்களாம் அந்த சைடு வாங்க அப்படின்னு. சரி இப்போ எங்கேயோ நகர்ந்து இருந்த உடனே அப்ப பார்த்தா பின்னாடி இந்த கிணறு ஒரு இடம் இருக்குமா, அது கிட்டக்க பெரியவா சென்னையில இருந்து அபிராமி எந்தாதி பாடணும்னு வந்திருக்கா ஒரு குரூப்பு, அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இவன் வேற எல்லாரையும் விட்டு கூட்டணி தெரியும், இவன் மாத்திரம் போயிருக்கா. போன உடனே எங்க அக்கா வந்து பரவேன்று உன்னை அடைந்து எனக்கு பாட்டு பாடி உடனே ஆசீர்வாதம் பண்ணிட்டு முழுக்க பாடிட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டு அவளுக்கு இது பண்ணான். ஸோ இது ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி இன்னொரு தடவை என்னன்னா, புது பிரிவா இவருக்கு அப்புறமா இருக்கு, அவளாலும் வந்து மயிலாப்பூர்ல ஒரு இது நடத்தின்னு வந்த ஒரு நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறது. அப்போதான் நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சேன். அதாவது நான் வேலையை விட்டுட்டு கெஸ்ட் ஆஃபீஸர் விட்டுட்டு 1991 92 மயிலாப்பூரில் இந்த மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் அங்கே அதுக்கிட்ட இங்கே நடந்துட்டு சிங்கரஞ்சி அப்போ ஞாபகம் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருந்தேன், ஒரு வருஷம் கூட ஆகலைன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை முதல்ல வந்த உடனே